தற்போது இசையமைப்பாளர் திருமிகு தேவா நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அம்மா வணக்கம்மா. ஒரு அம்மா மிகப்பெரிய இழப்பு இது. பெரிய இசை உலகிற்கு பெரிய மட்டுமல்ல, தமிழ்நாட்டு ஆமாம்மா. மக்கள் எல்லோருக்கும். நாங்க பிறந்ததுல இருந்து ஜானகி அம்மாவுடைய குரல்ல தான் கேட்டுதான் வளர்ந்திருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு கண்டிப்பாம்மா இந்த நாளை எப்படி கண்டிப்பாம்மா. கையாள்றது அப்படின்னு எங்களுக்கும் தெரியல. புரியல அம்மா புரியல. நிறைய உங்களுக்கு பாடி இருக்கிறாங்க சார். நீங்க நிறைய சாங் உங்களுடைய பாடிருக்கேன். ஆமா. இரங்கல் பதிவா அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒண்ணு. அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும். நான் வேண்டிக்கிறேன் எல்லாம் வல்ல அம்மாவை, மருவத்தூர் அம்மாவை வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு 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 அம்மாவை பார்க்க முடியாதும்மா. என்ன தன்மைமா அந்த அம்மா, என்ன தன்மைமா. அதாவது முதல்ல அவங்களுக்கு நான் பாட்டு இசையமைக்க பாட்டை கூப்பிடும் போது அந்த அம்மா நான் புது மியூசிக் டைரக்டர் அன்னைக்கு தான் அவங்கள பார்க்கறேன். அப்போ கூட அந்த மரியாதை, அந்த தன்மை, அந்த அந்த பாடுற மாதிரி அதே சுகமான குரல் அந்த அம்மாவுக்கு பேசும்போதும் அந்த அரவணைப்பு, ஐயோ ஐயோ யாருக்கிட்டே நான் பார்த்ததே இல்லைம்மா. அப்படி இப்போ 6 மாசம் முன்னாடி போன் பண்ணாங்கம்மா. தேவா சார், அம்மா தேவான்னு கூப்பிடுமான்னு கெஞ்சுவேன் நான் எப்பவுமே. தேவா சார் இது மாதிரி மரியாதைம்மா. தேவா சார் நம்ம 90s பாடின பாட்டு, 92 93 பாடின பாட்டெல்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்க, எனக்கு நிறைய போன் வருது அப்படின்னு சொல்லும் போது தூதுவளை இலையரைச்சுன்னு ஒரு பாட்டும், எருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்சம்மா அந்த பாட்டெல்லாம் இப்போ வைரல் ஆகுது. தேவா எப்படி இருக்கம்மா, சந்தோஷமா இருக்குமா, அந்த காலம் எப்பமா வரும்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேம்மா. நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடிமலருன்னு ஒரு பாட்டுமா. அந்த பாட்டுக்கு நான் அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே ஒரு 2 பேர் வந்தாங்க ஸ்டுடியோவுக்கு, ஏவிஎம்க்கு. அப்போ அதுல ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், கன்னட படம் டைரக்டர். தேவா நான் தான் இவங்களை வர வச்சேன், நீங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவங்களுடைய படம் நீங்க பண்ணணும், கன்னட படம் அப்படின்னு சொல்லி கன்னட படம், தெலுங்கு படம், எவ்வளோ படங்களுக்கு எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்கம்மா. ஆமா, அதாவது ஒரு திறமைய மதிப்பாங்கம்மா அந்த அம்மா. ஒரு ஒரு பாட்டு, ஒரு இடம், ஒரு பாட்டுமா, முத்துநகை இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு அதிகாலை சுபவேளைன்னு ஒரு படம். அந்த பாட்டு படம் ரிலீஸ் ஆகலம்மா. அந்த பாட்டு பாடிட்டு பேமெண்ட்டே வாங்கலம்மா அவங்க. தூது போச்சல்லைக்கிலேன்னு ஒரு பாட்டு, அந்த பேமெண்ட்டே வாங்கல அந்த அம்மா. அப்படி ஒரு அந்த மதிப்பாங்கம்மா. எல்லாரையும் அரவணைப்பாங்க. அப்புறம் என்ன படம் செய்யறது தேவான்வாங்க, சார் வாங்க, இப்ப நல்ல படங்கள்லாம் புக் ஆகுதான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஒரு தம்பியை போல கவனிப்பாங்கம்மா. அதெல்லாம் மறக்கவே முடியாது அம்மாவை. ரொம்ப நேற்று மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே நைட்டெல்லாம் அவங்க ஞாபகம் தான். இந்த பாட்டெல்லாம் போட்டு பார்த்து அந்த குரலை ஞாபகம் வச்சுட்டா. அந்த குரல் அழியாதுமா. அந்த குரல் அந்த குரலுக்கு ஏதுமா, அதுக்கு முடிவே இல்லையம்மா. அந்த குரலுக்கு, அந்த குரல் கோடான கோடி வருஷத்துக்கும் இங்க கேட்டுக்கிட்டு தாமா இருக்கோம், நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டு தாமா இருக்கோம். சந்தேகமே இல்லம்மா. நிச்சயமா நிச்சயமா. அவங்களுடைய புகழ் உடலுக்கு தான் இன்றைக்கு முடிவே தவிர அவருடைய இசைக்கும் குரலுக்கும் முடிவே கிடையாது. இல்லம்மா முடிவே இருக்காதுமா. அப்படி ஒரு குரல்மா. அற்புதமான மனுஷன், அற்புதமானவங்க. இறந்துட்டோம், வேற இல்ல. இதுக்கப்புறம் ஜானகி அம்மா எங்க பாப்போம்? எந்த பிறவில நம்ம ஜானகி அம்மா நமக்கு பாட்டு பாட போறாங்களோ தெரியலையே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிச்சயமா அந்த அந்த அன்பை எங்க தேடுவேன் அப்படின்ற பதிவுகளையும் நம்ம பார்த்திருந்தோம். அன்பு எங்கம்மா? அன்பானவங்கம்மா அவங்க, அன்பானவங்க. தேவா சார், உங்க இசை அனுபவத்துல, உங்களுடைய இசை பயணத்துல நீங்க நிறைய பாடகர்களை பாட வச்சிருக்கீங்க, அவங்கள பார்த்து மலைச்சிருப்பீங்க. ஜானகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சலனமே இல்லாம ஒரு சின்ன தலையசைவு இருக்காது, அவங்க பாடும்போது ஒரு அலட்டலே இருக்காது. நீங்க அதை பார்த்து வியந்திருப்பீங்க. உங்களுடைய கம்போசிஷன்ல அந்த மாதிரி அனுபவம் சொல்லுங்களேன். நிறைய, அதாவது ஒரு உதாரணமா சொல்றேன். அதாவது ஒரு 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 ஐட்டம் சாங் மாதிரி ஒரு பாட்டு வந்து அதுக்கு ஒரு முணுமுணுக்குறதெல்லாம் இருக்கும் தெரியுங்களா? அந்த முணுமுணுக்கள் தான் வந்து நான் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். அது ஒரு மாதிரியா இருக்கேன்னு நான் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாருமா, அவர்கிட்ட சொல்லுவேன் நான். அதெல்லாம் நினைச்சா சரி இதுதான். அவங்க ஹஸ்பண்ட் பாடும்போது ஜானகி அதான் அதெல்லாம் ஐயோ அதெல்லாம் இப்ப நினைச்சா கூட அவரும் ஐயோ தங்கமானவர்மா. அவங்க லைஃப்ல இல்லம்மா, அவரும் நல்ல மனுஷன். நிறைய அவங்க மனக்கவலை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா உளைச்சல் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில. நமக்கு பாட்டை கொடுத்த அந்த குயிலுக்கு வலி இருந்திருக்கும்.
கடைசிய யாருமே இல்லையம்மா, இல்லையா? அவங்கள பார்க்கும்போது இந்த வீடியோல பார்க்கற கஷ்டமா இருக்குமா. ம். நல்லா அந்த எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்தேனேம்மா. போன வாரம் முதல் கொண்டு பார்த்துட்டு இருந்தேனே. ஸ்டேஜ்ல ஏதோ தலைமை தாங்க போறாங்க. ஒரு 10-15 நாள் முன்னாடி நான் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கேன் இங்க. ம். அப்படி ஒரு பாடகிமா. அது அது போல பாடகி நம்ம அம்மா அவங்க தான்மா பாட்டு சொல்லி கொடுத்த உடனே பிக்கப் பண்ணிக்கிட்டு பாடுறவங்கம்மா. உடனே நான் கொஞ்சம் ரிஹர்சல் பார்த்துக்கிறேன் தேவா சார், அது பண்ணிக்கிறேன் இது அதெல்லாம் இல்லை. பாட்டு சொல்லி கொடுத்த 10வது நிமிஷத்துல மைக்கு முன்னாடி வந்து நின்றுடுவாங்க. அப்படி ஒரு அந்த பவர் அவங்களுக்கு. பாட்டை அப்படி ஏத்திப்பாங்க மண்டையில, மைண்ட்ல. எனக்கு புரிஞ்சுக்க முடியுது தேவா சார், உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுது. நம்ம எல்லாருக்குமே அதே உணர்வு தான் இன்றைக்கு. நமக்கு எவ்வளவு பாடல்களை கொடுத்த, இசையை கொடுத்த அந்த குயிலுக்கு வந்து அவ்வளவு ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றத என்னால கையாளவே முடியல. நன்றி தேவா சார், இந்த தருணத்திலையும் வந்து எங்களுடன் பேசியதற்கு. நன்றிங்கம்மா, 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 நன்றி. இசை பேரரசிக்கு இறுதி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள். மைசூர் மகாராஜா மைதானத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.